கனமழையினால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 4500 கன அடி உபரிநீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குன்றத்தூர் ஸ்ரீ பெருமத்தூர் சாலையில் உள்ள மேம்பாலத்தின் தரையை உரசியவாறு உபரிநீர் செல்கிறது. மேம்பாலத்தின் இறக்கத்தில் ஏராளமான உபரிநீர் ஆர்ப்பரித்து வேகமாக செல்வதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களை முறையாக கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழையால் ஆறுகள், சிற்றாறுகளில் தண்ணீர் அதிக அளவு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆறுகளின் கரைகள் பல இடங்களில் பலவீனமாக இருப்பதால் உடைந்து பாதிப்பு ஏற்படும் சூழல் உள்ளதாகவும், பலவீனமான பகுதிகளில் மணல் மூட்டைகளை அடுக்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் சென்றடையவில்லை என்று மக்கள் போராட்டம் நடத்துவதாகவும், உடனே நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.